அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஊரை பொறுத்தவரை சாதனையாளர் கௌரவியும் இந்த நிகழ்ச்சி ஊர் பொறுமான இந்த நிகழ்ச்சியுண்டாகவும் அனைவரையும் வரவேற்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த வாரம் ஜனாதிபதி விருது வென்று எமது ஊருக்கு பெருமை தேடி தந்த எம்என் முகமது நாஜித் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சாதனை விருது பெற்றிருக்க இந்த வேளையில் நீங்கள் இந்த சாதனையை பற்றி, இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் இந்த வேலை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களோட சாதனையை பற்றி. முதற்கான இந்த சாதனை எனக்கு ஏற்படுத்தி தந்த எல்லா நல்ல இறைவனுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறதுக்காக, அதனைத் தொடர்ந்து இந்த சாதனை எனக்கு கிடைத்தது ஒரு வரம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முதலாக கிடைத்தது பெரிய வெற்றி என்ற அந்த சாதனை நான் கூற வேண்டும் என நினைக்கின்றேன். நீங்கள் இந்த சாதனையாளர் மட்டுமில்லை, நீங்கள் இந்த பாடசாலை மாணவன் கூட, இந்த பாடசாலை நண்பரும் கூட. நீங்கள் என்னோட பல பாடசாலை காலங்களை பல முயற்சிகளை சாதனைக்கு அமைக்கொண்டு நான் பார்த்துருக்கேன். அது உங்களுக்கு ஒரு பொதுவான விஷயம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்காக நீங்கள் பல அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், கஷ்டங்கள் பட்டிருக்கீர்கள். அந்த விஷயங்களை நீங்கள் நம்மளோட நேர்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் கேட்ட ஒரு நல்ல கேள்வி உண்டு. இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டேன்னா, என்னுடைய சாரணிய ஆரம்ப அடிப்படை வாழ்க்கையிலிருந்து ஜனாதிபதி விருது பெறும் வரையில் உள்ள அனைத்து விடயங்களையும் நான் உங்களோடும் நம்மளுடைய இந்த ரசிகர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை வேண்டியிருக்குது. அதன் அடிப்படையில் எவ்வாறு சொல்லி சொன்னால், நான் ஆரம்பத்தில் எனது சாரணியம் வரலாறை பற்றி குறிப்பிட வேண்டும். எனது சாரணியம் புலர்மணி சர்வத்தின் வித்யாலய பாடசாலையில் தான் ஆரம்பித்தது. அந்த வகையில் அங்கு எனக்கு ஆரம்பத்தில் இர்ஃபான் ஆசிரியர், அவரை தொடர்ந்து நசார் ஆசிரியர், இவ்வாறு 2 ஆசிரியர்கள் எனக்கு ஆரம்ப சாரணிய கல்வியை எனக்கு ஊட்டினார்கள். சாரணியம் என்றால் என்ன, சாரணியத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இது போன்ற பல விடயங்களை எனக்கு அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த பாடசாலையில் இருந்து அவர்கள் வேறு பாடசாலைக்கு இடமாற்றத்தின் மூலம் சென்றிருந்தார்கள். அதன் பிற்பாடு எனக்கு மிஃப்ராஸ் கான் என்னும் ஆசிரியர் புதிதாக அந்த பாடசாலைக்கு வந்திருந்தார். அவர்தான் எனக்கு பிற்பட்ட சாரணிய விடயங்கள் அனைத்தையும் மேற்கொண்டு செல்வதற்கு பல துணைகளை எனக்கு அவர் தந்திருந்தார். அந்த வகையில் மிஃப்ராஸ் கான் ஆசிரியர் தான் எனக்கு ஆரம்ப அடித்தளத்தை சாரணியத்தில் அந்த 2 ஆசிரியர்களின் பிற்பாடு எனக்கு விட்டிருந்தார். என்னுடைய சாரணிய வரலாறு மிகவும் கஷ்டமானது தான் எங்களுடைய காலகட்டம். ஏனென்றால் எங்களுடைய பாடசாலையிலே சாரணியத்துக்கு என்ற ஒரு தனி பிரிவு கிடையாது. நாங்களே சாரணியத்தை எங்களுடைய ஆசிரியரை உருவாக்கி எங்களுக்கு அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு அமைத்து தந்திருந்தார். அந்த வகையில் எங்களுடைய இந்த சாரணியம் என்பது புலியர்மணி பாடசாலையில் ஆரம்பித்து பல்வேறு முகாம்களுக்கு, பாசறைகளுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். என்னுடைய ஆரம்பகட்ட பாசறை முகாமாக எனக்கு இருந்தது அட்டப்பாளையத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் தான். இந்த பாசறைக்கு எங்களை மிஃப்ராஸ் கான் ஆசிரியர் தான் முதல் கட்டமாக அழைத்து சென்றிருந்தார். அங்கு ஆரம்பித்த என்னுடைய பாசறை வாழ்க்கை இறுதியாக இற்றை வரைக்கும் சுமார் நான் 2005ஆம் ஆண்டு சாரணியத்தில் இணைந்தேன். அதிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் என்னுடைய இந்த சாரணிய வாழ்க்கை தொடராக இருந்து கொண்டிருக்கிறது, இனியும் தொடரும். அந்த அடிப்படையில் என்னுடைய இந்த சாரணிய வாழ்க்கையில் முதற்கட்டம் எனது இந்த பாடசாலை முடிவிட்டதன் பிற்பாடு நான் எனது உயர்தர கல்விக்காக அல்மனார் மத்திய கல்லூரி சென்றிருந்தேன். அங்கு எனக்கு முஜிப் ஆசிரியர்களுடைய உதவி சாரணியத்தில் கிடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் எனக்கு முஜிப் ஆசிரியர் பல உதவிகளை எனக்கு மேற்கொண்டிருந்தார். எனக்கு எவ்வாறு புலர்மணி பாடசாலையில் எனக்கு ஆதரவு கிடைத்ததோ அதே போன்று அதே அளவு ஆதரவு எனக்கு அல்மனார் மத்திய கல்லூரியில் எனக்கு கிடைத்திருந்தது. அதே போல அந்த ஆசிரியருடன் இணைந்து அந்த அல்மனார் மத்திய கல்லூரி பாடசாலை அதிபராகிய டாக்டர் SMM உமர் மௌலானா சார் அவர்களும் எனக்கு நிறைய உதவிகளை புரிந்திருந்தார். அதிபராக இருந்தும் கூட அந்த சம்பவங்களை நான் உண்மையிலேயே மறக்க முடியாது. காரணம் என்னவென்றால், நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வருவதற்கு முக்கிய மூலாதாரிகளாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை இந்த வேளையில் நான்
கட்டாயம் குறிப்பிட்டு ஆக வேண்டும். நீங்கள் இந்த சாதனை பயணத்தில் நீங்கள் பெற்ற பயிற்சிகள் அனுபவங்களை எங்கள் நேரோட பயன்படுது. நிச்சயமாக நீங்கள் சிறந்த நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருந்தீர்கள். எவ்வாறென்றால் பாசறையில் மேற்கொண்ட பயிற்சிகளையும் அங்கு பெற்ற அனுபவங்களையும் உண்மையிலே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து 2005ஆம் ஆண்டிலிருந்து 2014 வரையும் பல பாசறைகளுக்கு சென்றிருக்கின்றேன். நூற்றுக்கணக்கான பாசறைகளுக்கு நான் சென்றிருப்பேன். அந்த பாசறையில் பல்வேறு அனுபவங்களையும் பல்வேறு பயிற்சிகளையும் பல பிரயத்தனங்களையும் மேற்கொண்டு எடுத்திருந்தோம். அடிப்படையில் நாங்கள் பல பாசறைகளிலே எவ்வாறான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தோம் என்றால், அங்கே இந்த மலை வருகின்ற பயிற்சிகள் இருக்கின்றது, மலை வருகின்ற பயிற்சி. அதே போல தீப்பந்தங்கள் சம்பந்தமான விடயங்கள் இருக்கின்றது. தீப்பந்தங்களை வைத்து எவ்வாறான பயிற்சி தருவார்கள். அதே போல பாடல்கள், ஆடல்கள் போன்ற ஒவ்வொரு கலைகள் திறன் நுட்பங்கள் கூடிய பல்வேறு பயிற்சிகளை தருவார்கள். அது மட்டுமல்லாமல் கல்வி சார்ந்த பயிற்சிகளையும் தருவார்கள். இது தவிர இதர பயிற்சிகளாக நடைப்பயணம் இருக்கின்றது. அந்த நடைப்பயணம் சுமார் 22 கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்து சென்றாங்க. அதுக்குரிய குறிப்புகளை நாம் எழுதி சமர்ப்பிக்க வேண்டும். இதே போன்று இன்னும் பல பயிற்சிகள், அதாவது கெஜெட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றதை போன்று இந்த உபகரணங்களை தயாரித்து அந்த விடயங்களை அவர்களுக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும். வீட்டில் நாம் எவ்வாறு ஆடைகளை வைக்கின்ற போது நாம் பயன்படுத்துகின்ற அந்த ரெக்கெட், அது போன்ற கெஜெட்ஸ் இருக்கின்றது. இது தவிர பானை சட்டிகள் கவுத்து வைக்கக்கூடிய கெஜெட்ஸ் கூட இருக்கின்றது. இவ்வாறான பல கெஜெட்ஸ்களை அங்கே அவர்கள் செய்தாங்க, நாங்கள் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு பல பயிற்சிகளை எங்களுக்கு அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நீங்கள் பெற்ற பயிற்சிகளை பற்றி கூறினீங்க. நீங்கள் இந்த பயிற்சிகளை பெறுவதற்காக பல பயிற்சி முகாம்களுக்கு சென்றிருப்பீங்க. இப்போ அதன் மூலம் நீங்கள் பெற அனுபவங்களை பெற்றிருப்பீங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாது நினைக்க அந்த அனுபவங்களையும் பற்றி எங்கள்கிட்ட பகிர்ந்துள்ளுங்க. நான் நீங்கள் முன்னே கேட்டிருந்த கேள்வி கூட நான் இதை கூறலாம் நினைத்திருந்தேன். ஆனால் கூட நீங்கள் அடுத்த கேள்வியிலே கேட்டிருக்கிறீர்கள். இந்த அடிப்படையில் நான் பெற்ற சென்ற பாசறைகளில் பெற்ற அனுபவங்களை முக்கியமாக கூற வேண்டும். ஏனென்றால் நான் சென்ற பாசறை அனைத்தும் எனக்கு பிடித்த பாசறைகள் தான். நான் சென்ற பாசறை எனக்கு மறக்க முடியாத ஒரு பாசறை. நான் சென்ற ஜம்போரி 7 நாள் ஜம்போரி கண்டி கெட்டாம்ப மைதானத்திலே நடைபெற்றிருந்த அந்த ஜம்போரி, அது கண்டி நகரத்தினுடைய கண்டி மாவட்டத்தினுடைய 4வது கென்பரி என்று அதை அழைத்தாங்க. எப்படின்னு சொல்லினா, அதாவது 4th கேன்பரி ரெண்டாவது ஆங்கிலத்திலையும் அவங்க அதை ஒரு ஆங்கில வேர்டு ஒன்று போட்டு அதில் ஒரு பல அவங்களுடைய அந்த லோகோ அந்த டிசைன்லாம் போட்டு அவங்க அந்த இதை செய்திருந்தாங்க. அங்கே நான் பல அனுபவங்களையும் பல புதிய விடயங்களையும் நான் கற்றெடுத்து கொண்டேன். அந்த ஜம்போரியிலே பல மாவட்டங்களிலிருந்தும் 1000க்கு மேற்பட்ட சாரணர்கள் அங்கே வந்திருந்தாங்க. இருக்கின்ற 25 மாவட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் 50 பேருக்கு மேற்பட்ட சாரணர்கள் அந்த பாசறையில் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த பாசறை பற்றி சொல்ல போனால் 7 நாள் கொண்ட பாசறை. 7 நாளும் எங்களுக்கு 7 நாட்களாகவே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் கழிவது என்பது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஒவ்வொரு நாள் கழியும் போது, ஏனென்றால் எங்களுக்கு அந்த பாசறையில் இருந்த அந்த சாரணியத்தில் இருந்த பற்றின் காரணமாக நாங்கள் அந்த சாரணியத்தின் மீது இருந்த அன்பு, நாங்கள் அந்த பாசறையை விட்டு வரக்கூடாது என்று கூட எங்களுக்கு சில வேளை தோன்றியிருந்தது. ஏனென்றால் அங்கே எங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்திற்கு கூட்டி செல்வார்கள். ஒரு நாள் நடைப்பயணம் கூட்டி செல்வார்கள், இன்னொரு நாள் மலையேறுவதற்காக கூட்டி செல்வார்கள். இதே கொண்டு பல புதுவிதமான கண்டியில் உள்ள புதுவிதமான காடுகளுக்கு கூட கூட்டி சென்றிருந்தார்கள். அடிப்படையில் எனக்கு நீங்கள் போயிட்டிருந்தீர்கள் அனுபவம் என்றால் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கின்றது. என்னவென்றால்
கண்டியில் கண்ணொரு காட்டிற்கு எங்களை அழைத்து சென்றிருந்தார்கள். அந்த காட்டிலே ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சாரணிய மாணவருக்கு கண்ணொரு காட்டில் வைத்து பாம்பு ஒன்று தூண்டியது. உடனே அதுக்குரிய முதலுதவியை நான் உட்பட இன்னும் ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த முதலுதவி செய்திருந்தோம். அந்த அதுக்குரிய முதலுதவி செய்து நாங்கள் அந்த உடனடியாக நாங்கள் காப்பாற்றி வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருந்தோம். என்னுடைய பாசறை வாழ்நாளில் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். ஏனென்றால் நான் சென்ற இந்த பாசறையில் இவ்வாறான ஒரு சம்பவங்கள் நடந்தது. ஆகவே இவ்வாறு இந்த விடயங்களையும் நமக்கு பல்வேறு விடயங்களையும் இந்த சாரணியம் மூலம் நாங்கள் இப்படி சென்றெடுத்திலே நாங்கள் கற்றெடுத்து கொண்டோம். அதே போல சமூகத்தில் உள்ள நண்பர்களையும் இதன் மூலம் நாங்கள் பெற்றெடுத்து அவர்களுடன் எவ்வாறு பழக வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொண்டதோடு கல்வி சார்ந்த நடவடிக்கைகளும் எங்களுக்கு அங்கு கூட எங்களுக்கு கற்று தந்திருந்தார்கள். அதனுடைய மொழிகளையும் எங்களுக்கு கற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இந்த சாதனத்தின் மூலம் எங்களுக்கு அங்கு செல்வதன் மூலம் கிடைக்கப்பெற்றிருந்தது. இதுக்கு முன்னையும் நான் ஜனாதிபதி இந்த நதீஷ் ஆர்த்தி சமங்களை சந்தித்திருந்தேன். அவையாலும் குறிப்பிட்டாங்க ஜம்போரி என்றா அதில் பற்றி எங்களுக்கு தெரியா, அதை பற்றி கொஞ்சம் எங்களை நேர்களுக்கு சொல்லணும். ஜம்போரி என்பது உலகளாவிய ரீதியில் நடக்கின்ற ஜம்போரியும் இருக்கின்றது, நாடுகளுடைய ரீதியில் நடக்கின்ற ஜம்போரியும் இருக்கின்றது, சர்வதேச ஜம்போரி கூட இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால் உதாரணத்துக்கு ஜம்போரி என்பதிலே அண்மையில் தம்புள்ளை நகரில் கூட ஒரு ஜம்போரி வந்து இடம்பெற்றிருந்தது. தம்புள்ளையிலே அது அந்த ஜம்போரி என்றால் அங்கு என்ன நடக்கும் என்றால் உலகில் உள்ள அனைவரும் அந்த ஜம்போரியிலே கலந்து கொள்வார்கள். அங்கே சாரணிய விடயங்கள் அனைத்தும் உலகளாவிய ரீதியிலே நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கூடுதலாக அவர்களுடைய நாட்டிலே பிரதிபலிக்கின்ற அந்த சாரணியத்தையும் எங்களுடைய நாட்டிலே பிரதிபலிக்கின்ற அந்த சாரணியத்தையும் ஒன்றிணைத்து இவ்வாறு பல நாடுகளுக்கு இடையில் இருக்கின்ற சாரணியர்களை ஒன்றிணைத்து அந்த ஒரு கூடி அங்கே அந்த வளமையாக ஒரு சாரணிய பயிற்சி பாசத்தை மேற்கொள்வதுதான் அந்த ஜம்போரி என்று சுருக்கமாக கூறலாம் நினைக்கின்றேன். நாளைக்கு நீங்கள் முன்ன குறிப்பிட்டீங்க பாடசாலையில் அதிகமான ஒத்துழைப்பு கிடைச்சிச்சு. இதே போல் அவங்களோட வீட்டிலையும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைச்சிச்சா? எனக்கு பாடசாலையில் கிடைத்தது போன்று வீட்டிலும் அதிக அளவான ஆதரவு எனது தாய்மொழியுமே எனக்கு கிடைத்தது. எனது தாய்மொழிய பேர் வந்து பேபி. அவர் எனது தந்தையுடன் சேர்ந்து எனக்கு பல ஆதரவுகளை தந்திருந்தார். என்னுடைய தந்தை ஆரம்பத்தில் சாரணியத்தில் சேர வேண்டாம், இது கல்விக்கு அப்பாற்பட்டது என்று கூறினார். ஆனால் நான் அந்த சாரணியத்தை பற்றி எனது தந்தையிடம் விளக்கி சாரணியத்தின் கல்வி நெருங்கிய தொடர்பு இருக்குது, ஒரு கல்வி சார்ந்த ஒரு இயக்கமாக தான் இந்த சாரணி இயக்கம் இருக்கின்றது என்பதை எனது தந்தைக்கு நான் அறிவுரை வழங்கியிருந்தேன். அது பிற்பாடு எனது தந்தை கூட எனக்கு நல்ல ஆதரவுகளை வழங்கியிருந்தார். குறிப்பாக எனது குடும்பத்திலே எனது தாயை நான் உண்மையிலேயே மறக்க முடியாது. இந்த வேளையிலே எனது தாய் பல கஷ்டங்களை பட்டு பல இன்னல்களுக்கு மத்தியில் தான் எனக்கு இந்த ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார். உண்மையிலேயே ஜனாதிபதி விருது பெற வேண்டுமானால் இறுதியிலே ஒரு செயற்திட்டம் ஒன்றை சாரணிய காரியாலயத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும், சாரணிய உயர்படத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த செயற்திட்டத்தை மேற்கொள்வதனால் பல பணங்கள் தேவைப்படும். அந்த பணத்தினை எனது தாய் தான் எனக்கு அதிகளவாக எனக்கு தந்திருந்தார். எனது தாய் அரும்பாடுபட்டு தான் எனக்கு இந்த ஒத்துழைப்பை வழங்கினார் என்று நான் இந்த வழியில் குறிப்பிட வேண்டும். இறைவனுக்கு அடுத்ததாக நான் நன்றி கூற வேண்டுமானால் என்னை 10 மாதம் சுமந்து பெற்று எனது தாய்க்கு தான் நான் அந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். இதே போல எனது குடும்பத்திலிருந்து கிடைத்த ஒத்துழைப்பை போன்று எனது சிறு பராயத்திலிருந்து என்னுடன் சாரணியத்தில் இருந்த எனது நண்பர் குழாமை என்னால் மறக்க முடியாது. காரணம், என்னுடைய இறுதி செயற்திட்டத்திற்கு ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை முடியும் தருவாய் வரைக்கும் என்னுடன் இருந்த எனக்காக என்னுடன் அரும்பாடுபட்டு அவர்கள் இந்த செயற்திட்டத்தை முடிக்க உதவியிருந்தார்கள். நான் எனது செயற்திட்டத்தை எனது ஊரிலிருந்து சற்று அப்பாலுள்ள பெரியநிலாவன் எனும் தமிழ் மக்களுக்குரிய ஒரு பஸ் தரிப்பு நிலையத்திற்கு நான் வர்ணம்
பூச்சி ஒன்றை தூட்டி அதன் மூலம் தான் நான் என்னுடைய சாதனையை விருதை நான் பெற்றிருந்தேன். எனக்கு எனது நண்பர்கள் அன்று இரவு பார் என்று பாராது முழுக்க என்னுடனே இணைந்து என்னுடனே வேலை செய்தார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய பெயர்களை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு கட்டாயம் சொல்ல வேண்டும். என்னுடன் படித்து என்னுடைய சிறுவயதிலிருந்து 13 வருடங்களாக, அதாவது நம்மளுடைய வகுப்புடைய படித்த சாஜித், நஜா, சாஜித், ஜஃப்ரான், 2 ஜஃப்ரான் இருக்கிறார்கள். அதில் ஒன்று அவங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும், 2 ஜஃப்ரான் அவர்கள். இவர்கள் எல்லாம் முன்னால் உண்மையிலே மறக்க முடியாது இந்த வேளையில். இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் இந்த வேளையில் நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன செய்ய விரும்புறீங்க? ஆசிரியர்களே, நீங்கள் சமுதாயத்திற்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று நான் கேட்டீர்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் அது சமுதாயத்திற்கு கூறுவது பொருத்தமானதல்ல. காரணம் என்னவென்றால், இந்த சாதனை என்பது பாடசாலையிலே இணை பாடவிதான செயற்பாடாக காணப்படுகின்றது. இது பலருக்கு தெரியாது. அதனால் சமுதாயத்தில் காணப்படுகின்ற பலர், நான் கூட எனது ஊரில் கூட நான் கேட்டிருக்கின்றேன், சாதனைக்கு சேர தேவையில்லை, சாதனை என்றால் அது விளையாட்டு பொழுதுபோக்காக செய்வது, இது பாடத்தை படிப்பை கல்வியை சீர்கெடுக்கின்றது என்றெல்லாம் பல கருத்துக்களை நான் என் முன்னிலையில் கூட என் நண்பர்கள் ஒரு சிலர் கூட கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று ஊர் மக்கள் கூட நாங்கள் சில வேலைத்திட்டங்களுக்காக வீடுகள் சென்றிருக்கோம், அந்த வேலையில் கூட கூறினார்கள். அதன் காரணமாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், சாரணியத்தில் அடிக்கடி இந்த சொல்லினை யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஜாயின் ஸ்கவுட்டிங் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது சாரணியத்திலே சேர்ந்த சிறந்த பிஹேவியர் நடத்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த சாரணியான வசனத்தின் மூலம் குறிப்பிடுவார்கள். இதேபோன்று சாரணியத்தில் சேர விரும்புகின்ற மாணவர்கள் இருப்பார்கள். இதில் சேர்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், ட்ரை அண்ட் லீவ் திஸ் பெட்டர் தென் யூ ஃபவுண்ட் இட் என்று அடிக்கடி பேர்டன் பவல், சாரணியத்தினுடைய தந்தை பேர்டன் பவல் கூறுவார். அந்த வசனத்தினுடைய கருத்தை உற்று நோக்கினோமானால், முயற்சி செய், தொடர்ந்து முயற்சி செய். அந்த முயற்சி உனக்கு வீண்விரயமானாலும் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் வந்து வேற வகையிலோ அல்லது வேற வழியிலோ உனக்கு கிடைக்கப்பெறும் என்பதுதான். எனவே சாரணியத்தில் சேர்ந்த ஒருத்தன் இந்த முயற்சியை அதிகமாக மேற்கொண்டு சாரணியத்திலே உயர் இடத்தை அடைந்து, நான் இன்று பெற்றிருக்கின்ற இந்த ஜனாதிபதி விருதை போன்று அவனும் அந்த மாணவனும் அந்த விருதை பெறலாம் என்று நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே நான் நினைக்கின்ற ஒரு பொதுவான கருத்து. எங்களோட அழைப்பேற்று உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்ததுக்கு எங்களோட மனமான நன்றியோட தெரிவிச்சுக்கிறோம். அதே போன்று நானும் உங்களுடைய இந்த ஊடகத்திற்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய சாதனையை உலகம் பூராக பார்க்க வைத்தமைக்காக மீண்டும் உங்களுடைய இந்த கொரியர் பாய்ஸ் இந்த ஊடகத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எனது நண்பராகிய நீங்கள் கூட இந்த ஊடகத்தில் இருப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு புதிய சாதனையாளரோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்களின் ஆகியோர்.